அடுத்த கட்சி வைகோவுக்கு பிறகு தனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கூட இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அடுத்த கட்ட எல்லா தலைவர்களும் விலகி விட்டார்கள். ஆனா துரை வைகோ திடீர்னு உள்ள பிரவேசம் ஆகிறார் அப்படிங்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசு வரலையா? இல்லை, ஒரு ஜனநாயக அமைப்பில் அடுத்து யார் வர வேண்டும் என்பது தொண்டர் தான் முடிவெடுக்க முடியும், கட்சி தான் தீர்மானிக்க முடியும், தனிப்பட்ட யாரும் தீர்மானிச்சிட முடியாது. அதால் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. நான் காயப்பட்டதற்கு பின்னால் கடந்த 2023 மே மாதம் 22 கட்சியுடைய உயர்நிலை குழு உறுப்பினர்கள் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் தேர்வு செய்கின்ற போது தலைவர் என்னை தாயத்தில் கூப்பிட்டு அந்த பட்டியலை வாசித்து நீங்கள் துணை பொதுச்செயலாளர் நீடிக்கணும்னு சொன்னார். நான் கையெடுத்து கும்பிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு. அந்த காயம் எனக்கு இருக்கிறது. எனவே நான் நிற்க மாட்டேன், யாராவது ஒருத்தரை போட்டு நீங்கள் நடத்திட்டு போங்க, உங்கள் பின்னால் நான் உறுதியாக கடைசி வரணும் இருப்பேன் அப்படின்னு. பெரிய வற்புறுத்தல், பெரிய விவாதத்திற்கு பின்னால் 1 மணி நேரம் கழித்து அவர் மனசங்கடப்படக்கூடாது என்பதற்காக நான் கையெழுத்து போட்டு எனக்கான அந்த வேட்புமனு கட்டணத்தையும் செலுத்தியவர் தலைவர் வைகோ அவர்கள். 50,000 ரூபா ஒரு பெட்டியிலேருந்து எடுத்து எனக்கு 25,000 ரூபா, சத்யாவுக்கு 25,000 ரூபா கட்டுறேன்னு சொல்லிட்டு அப்போ மேனேஜராக இருந்த ருத்ரங்கிட்ட கொடுத்து அந்த 50,000 ரூபா பணம் கட்டப்பட்டது. அப்படி நான் ஒரு திட்டம், ஒரு இடன் அஜெண்டா நான் வைத்திருப்பேனானால் நான் விலகிறேன்னு நான் ஏன் சொல்ல போகிறேன்?